ஷேய் விஷ்ணு பிரமா திருச்செந்தூர்காரன் வர்க்கம் திமுக கட்சியில் கிடக்கான், அண்ணா திமுக கட்சியில் கிடக்கான். டெல்லியில் அந்த குயிமை இந்த முக்கில் உட்காந்து கும்பிட்டு போகிறானடா, அவன் வர்க்கம். தண்டார ஒளிமன் இந்த ரெண்டு குயிமனை கும்பிட்டு பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே அழிச்சு வச்சுருக்கான். அந்த ரெண்டு கண்டார ஒளிமனை, இந்த ரெண்டு கண்டார ஒளிமை வர்க்கம் தாண்டா உள்ளே கிடக்கு. பார்த்தா இப்போ பாடுறாத்தா ஒவ்வொருத்தன் கார் வண்டியில் அப்படியே போகும். கண்டாரையிலே முட்டா குயிமனை உள்ளே வார உள்ளே கணக்கு பார்த்தியா இல்லையாடா, சுடுகாட்டு எரிப்பு அங்கே முன்னாடி போட்டு 7 சனிக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. இது சும்மா ஓடுது நினச்சியாடா? இதே முட்டா குயிமை, இந்த குயிமை என்ன சொல்லுவான் தமிழ்நாடுக்காரப்ப, ஐயமாரை வச்சு ஓதுனா அது நடக்கும், ஐயமாரை ஓத புளுத்தி கம்முன்னு போங்கடா. முட்டா குயிமனை சிவன் குடும்பம்டா, சிவன் குடும்பம் பவர். கணக்கு இட்ட கணக்கு ஒத்த கணக்கு கூட தப்பாது, கணக்கு இட்ட கணக்கு புரியுதா, ஒரு கணக்கு கூட தப்பாது. சுடுகாட்டு எரிப்பு 7 சனிக்கிட்ட எரிக்க அந்த நாங்கோலி சாலை மேற்கு வரைக்கும் கல் ஊனியிருக்கானா, கல் அந்த காப்பு கட்டின கூதிமை இப்போ கை வைப்பார் கடவுள். எங்கள் அண்ணன் வைப்பான்டா, வைப்பான், அவனே வைப்பான். என் பிள்ளைய இன்னும் கிறங்கடிச்சிக்கிட்டு இருக்கானா ரஸ்கல். திருவண்ணாமலையில் அவனை கை வச்சுருக்கான்டா, போடுறா. அவன் கார் தானடா போயிருக்கு, திமுக கட்சிக்காரன், அவன் சொக்காரன், அவன் வர்க்கத்தை பூரா இப்போ அழிக்க முடியா போடுறா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டான். முக்கால் சத்தியம் அவன் வர்க்கண்டா, திருச்செந்தூர்காரன் வர்க்கம். அதான் அந்த கொடியை தூக்கி ஆட்டுதான், கொடியை வச்சு தூக்கி ஆட்டி பூமியை போகிற பழாக்குதான் கொண்டார ஒளிமனை. தமிழ்நாட்டில் அவன் வர்க்கத்தை பூரா இப்போ அழிக்கணும், அழிப்பான். எங்கள் அண்ணன் அழிப்பான். அவனுடைய பேர் தான் இருக்கும், அந்த கண்டார ஒளிமை வர்க்கம் பேர் தான் இருக்கும். அவன் தான் ஆட்டுவான், ஆட்டி எதிர்த்து நிற்கானோ அவன் வர்க்கம். அந்த பேய் அவன் தலையில் உட்காந்து எல்லா பேரும் உட்காந்து ஆட்டுவான். ஆட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சிருக்கானடா, அந்த அவன் வர்க்கம் தாண்டா, அந்த கண்டார ஒளிமை வர்க்கம் தாண்டா. அவன் எங்கே கிடந்து எங்கெல்லாம் வந்து இங்கே வந்து எப்படி ஆட்டிந்த 5 வருஷம் ஆண்டுகாலம் ஆட்டிட்டானா? நீ ஆட்டிட்டாடா, நான் இப்போ ஆட்டுதேன். மந்திரியை பூரா அவன் பாடுறான், மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் வரைக்கும் அவன் கார் பூரா உள்ள சொருகி சாணியாக போ. 7 சனி தாண்டா ஆட்சி ஆளுதான் தமிழ்நாடு. கடவுள் உனக்கு இந்த பதவி கொடுத்துட்டான்டா, நீ ஆட்டுறா அப்படின்னு. இப்போ ஆட்டுனா ஆட்டி தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதியை கொடல் மண்டை மூளை சேதரம் 4ஆம் கட்டுக்குள்ளே 4 பேர் வந்துட்டான்டா. அதான்டா பயிர் வைக்கணும்டா, பயிர் வைக்கணும்ல. இப்போ தப்பு செய்கிறான் கடவுள், கைலாசத்தில் தப்பு செய்கிறதுக்கு வாரான். அப்போ அவனை வச்சுதான் மானிட பேர கொய்யி மாதிரி கிடக்கான், ஆண் பெண்ணும் கணக்கை முடிக்கணும். அதான்டா கணக்கு. இல்லை பயிர் அவிப்பு, கும்மி அடித்து பயிர் அவி. இப்போ பொம்பளை கும்மி அடிக்காளா, இப்போ கும்மி அடிக்காளாடா, பொங்கலுக்கு கும்மி அடிக்காளா, 10 நாளைக்கு 11 நாளைக்கு 7 நாளைக்கு 6 நாளைக்கு 3 நாளைக்கு கும்மி அடிப்பா. அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுகளில் கும்மி அடிக்கிறது, பயிரை அவிச்சு கும்மி அடி சரியா. அடுத்தாப்புல அவுத்திக்கொலை அவிச்சு தின்னு, அவுத்திக்கொலை கம்பு, அவுத்திக்கொலை கணக்கில் அங்கே எரிச்சாச்சு 7 சனிக்கிட்ட. இனிமேல் எல்லா வீட்லேயும் அவுத்திக்கொலை அவிச்சு தின்னுங்க, பயிரை அவிச்சு. முட்டா குயிமனை அழிக்க வந்த முட்டா குயிமக்கா இல்லை எல்லாம் கேட்டுக்கோ. 3 தலைச்சக்கரம், விஷ்ணு பிரமா சிவன், விஷ்ணு பிரமா மகேஷ், 3 பேர் நாங்கள் எங்கள் கணக்கு. இந்த கணக்கு புரிஞ்சுக்கடா. தமிழ்நாட்டில் இருக்கிற அவன் அமைச்சர் முட்டா குயிமை, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் ஒழுங்காக தெற்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றத்தில் சிலிவுத்தூரில் வந்து கேட்கணும் வச்சுக்கோ. கொண்ட நரம்பு பார்த்து விடுவார். அதையும் பார்த்துக்கோ, கொண்ட நரம்பு இராணுவ வானர படை வச்சு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அறுத்து எடுத்து விடுவார். புரிஞ்சுக்கடா. தமிழ்நாடு முழுவதும் வந்து கேட்கல, நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் போட்ட கணக்கு இட்ட கணக்கு. தெற்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றமும் சிலிவுத்தூர் நீதிமன்றத்தில் இப்போ அமைச்சராக இருக்கானா. இவன் திமுக கட்சிக்காரன் கேட்கலனா இப்போ அழிவுதான், ரத்த பூமி ஆகும். ஏற்கனவே கணக்கு உள்ளே போட்டாச்சு. அடுத்தாப்புல அண்ணா திமுகவும் ரத்த பூமி ஆகும், பலவற்ற கட்சிக்காரனும் ரத்த பூமி தான் ஆகும். போட்டாச்சு 7 சனி இப்போ ஆட்டி விடுவான். நீ எங்கெங்கே மீட்டிங் போடுதோ ரத்தமாக தான் சிந்தம். சீக்கிரமாக வந்து நீதிமன்ற கோர்ட்டில் தெற்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றம் சிலுவத்தில் நீ கேட்கல, பிதிக்கு எடுத்து விடுவார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. இந்த கைலாசத்தில் பின்புறத்தில் சட்டமன்ற தொகுதி இவன் கணக்கு கொடுக்கல, இவனை செண்டை அல்வா மாதிரி தூக்கி ரோட்டில் நச்சு விடுவான். வானர படைய காலை 2 பிளந்துக்கிட்டாலே தான் கண்டார வலிமனை இருறா முட்டா கூதிமனுங்களா. இல்லை சொத்து யார் சொத்துரா? சிவன் சொத்துரா. திருவண்ணாமலையில் தின்னு கொளுத்து மப்பேறி வச்சுருந்தா இப்போ காரை நொறுக்கி விட்டுருக்காரு. அரசியல்வாதி பூரா இவன் திருச்செந்தூர்காரன் வர்க்கத்தை பூரா இப்போ அழிக்கணும், அழிப்பார் கடவுள். கால் சத்